வணக்கம் சொந்தங்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் தான் உங்க MDF. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசா ஒரு ஆன்லைன்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் சரி, நமக்கு இந்த ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு ஒன்று வந்து கண்டிப்பாக கேட்கும். அப்படி இல்லை அப்படின்னா பிளே ஸ்டோரில் வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணாலும் சரி, அது பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் ரேட்டிங் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோ ஹோட்டலில் அதுக்குமே வந்து ஸ்டார் ரேட்டிங் இருக்குது. யார் நமக்கு அந்த ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுட் எடுத்துகிட்டு போய் கொடுக்குற கஸ்டமர் அவங்க வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பாங்க. இப்போ இன்னைக்கு என்ன கண்டென்ட், ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம கஸ்டமர் நமக்கு எப்படி ஸ்டார் ரேட்டிங் தராங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டேரெக்டாக அவங்களே போய் கேட்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அம்மா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா தங்கத்தையும் உனக்கே தரேம்மா. சொந்தங்களே, கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 11:50 வந்து லாகின் பண்ணேன். பட் ஃபஸ்ட்டு ஆர்டரே பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு வந்தேன்னா 12:58 தான் ஃபஸ்ட் ஆர்டரே வந்திருக்கு. ஃபுட் ரெடியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 1x2 சாம்போ பிரியாணி காம்போன்னு ஒன்று வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பொத்தேரி. வாங்க, நம்மளோட ஃபஸ்ட்டு கஸ்டமர் இவங்க தான். நம்ம சொன்ன சேலஞ்சுக்கு கரெக்டாக இருப்பாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். ஜென்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஹரிஸ் ராஜா அவர் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு கஸ்டமர். இவர்கிட்ட நம்ம போய் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் நான் முன்னாடியே சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து வீடியோ பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும். இவர்கிட்ட போய்ட்டு நம்ம இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கத்து மேலே, கத்து கீழே, கத்து சைடில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 3.6 கிலோமீட்டர். அதுக்கு எவ்வளோ குத்துறாங்கன்னா 55 ரூபா குத்துறாங்க. ஓகே தான். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண சேலஞ்சாக இருக்கட்டும், இது இப்போ பண்ணுற நம்ம சேலஞ்சாக இருக்கட்டும், எல்லாமே உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக மட்டும்தான். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு 30 டேஸ் சேலஞ்சுன்னு ஒன்று பண்ணேன். பட் அது வந்து ப்ராப்பராக என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன்னா நான் வந்து உங்களுக்கே தெரியும், 2 வேலை பார்த்துட்டு அது பண்ண முடியுமான்றது டவுட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் பட் இப்போயும் அதே மாதிரி தான் இருக்குது. நான் வந்து வேலையை விட்டு நின்றுட்டேன் அப்படின்னா எல்லா சேலஞ்சும் வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட்டாக பண்ணுவேன். பட் ஆனால் எனக்கு அந்த வேலையும் முக்கியம். ஸோ அதனால் அந்த வேலையை விட்டு நிற்க முடியாது. இவ்வளோ இடம் இருக்குது, இது தேவையா? எனக்கே பொறாமையாக இருக்குது. கொடுத்தா மொத்தமாக கொடுக்குறானுங்க, இல்லைனா ஆர்டரே கொடுக்க மாட்டானுங்க. ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ண போயிட்டுருக்கோம், அதில் இன்னொரு ஆர்டர் வந்துடுச்சு. அப்படியே போகிற வழியில் பிக் பண்ணிட்டு போயிடணுமா அந்த ஆர்டரை? ஏன் அப்படி பண்ணுறானுங்கன்னு தெரியல. சே, ஆக்சுவலாக சொந்தங்களே, நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட வந்துட்டோம். பட் ஃபஸ்ட்டு கஸ்டமர் கேட்கும் என்னன்னு. ஓகே ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஒரு 5 மினிட்ஸ் ப்ரோ. இப்போ நான் போனதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பீங்க? ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறீங்களா? இப்போ நான் போனதுக்கப்புறம் கொடுப்பீங்க. இப்போ நான் இங்கே இருக்கேன், எத்தனை ரேட்டிங் கொடுப்பீங்க? இல்லை போடணும்னு சொல்ல, இப்போ எத்தனை கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறேன். சின்னதாக ஒரு யூடியூப் சேனலாக வீடியோ பண்ணிருக்கேன். அதனால் இப்போ நான் போனதுக்கப்புறம் ரேட்டிங் கொடுப்பீங்க. இப்போ நான் இங்கே இருக்கேன், இப்போ எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஆமாம், அது நான் ரீசன் சொல்கிறேன். நான் வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு ஆர்டர் அசைன் ஆயிடுச்சு. அதனால் அதை வாங்கிட்டு வரதுக்கு அங்கே 12 மினிட்ஸ் லேட் ஆச்சு. அதனால் ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. சொந்தங்களை நீங்களே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் அவர் எவ்வளோ கொடுத்தாரு அப்படின்னா 4 தான். நானாக இருந்தாலுமே அதான் பண்ணியிருப்பேன். அது என்னோட மிஸ்டேக்கும் இல்லை, அவரோட மிஸ்டேக்கும் இல்லை. பட் இது வந்து ஜொமேட்டோ சைடோட மிஸ்டேக். கிட்டத்தட்ட அவரே சொல்கிறாரு 30 மினிட்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உண்மை தான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் வந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 12:57 நான் ஆர்டர் வந்துச்சு. நான் பிக் பண்ணிட்டேன் 57க்கெல்லாம். பட் வந்துகிட்டே இருக்கும்போது இன்னொரு ஆர்டர் அசைன் ஆயிடுச்சு. ஸோ அதையும் நான் போய் எடுத்தே ஆகணும். அதுக்கு கேன்சல்லாம் பண்ணி விட முடியாது. அதனால் நான் வந்து எடுத்தாகணும். ஸோ அவர் எவ்வளோ கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ரேட்டிங் கொடுத்தாரு. ஸோ ஓகே தான், நானாக இருந்தாலும் தான் பண்ணியிருப்பேன். அவர் சைடு பார்க்கும்போது 1/2 hour லேட்டு. ஏன்னா வெறும் ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் தான். 3 கிலோமீட்டருக்கு 1/2 hour அப்படின்றது டவுட்டு தான் இல்லை. பட் ஓகே தான். இப்போ அவருக்கு தெரியாது நான் வந்து 1/2 hour எதனால் வந்தேன், என்னோடய பர்சனல் ரீசன் கூட அவர் நினச்சிருப்பாரு. பட் ஆனால் எனக்கு இன்னொரு ஆர்டர் அசைன் ஆயிடுச்சுன்றது அவருக்கு தெரியாது இல்லை. பட் நான் அதற்கான ரீசனும் வந்து நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இவர் தான் நான் உங்களோட ஃபஸ்ட்டு லக்கி கஸ்டமர். அடுத்து நெக்ஸ்ட்டு கஸ்டமரை பார்க்கலாம். தலைவரே, என்ன சைக்கிள்லேயே ஓட்டுறீங்க? ஸோ கைஸ்,
சொந்தங்கள் இங்கே நிறைய பேர் வந்து அவங்க தேவைக்காக ஏதோ பண்ணிட்டுருக்காங்க. பட் நம்ம தான் வந்து ஒன்றுமே பண்ணாமல் இருக்கோம். ஒருத்தர் சைக்கிளில் ஓட்டுறாருன்னா அப்போ அவர் எவ்வளோ கஷ்டப்படுவாருன்னு பார்த்துக்கோ. அவரோட நிலைமை எப்படி இருக்கும். ஸோ இன்னொருத்தரை பார்த்தா டிஷர்ட் கலர் வந்து ஸ்விக்கி டிஷர்ட் கலர் வந்து ஆரஞ்சு, பட் டோட்டலாக வந்து கருப்பு கலரில் மாறிச்சு டிஷர்ட்டு. அவர் டைம் இல்லையா இல்லை எத்தனை மணி நேரம் ஓட்டுறாருன்னு எதுவுமே தெரியல. பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருந்தார். அந்த மாதிரிலாம் இருக்காங்க. எப்போ எங்களா ஏரிக்கு கொள்ளைக்காட்டுலாம் வீடு கட்டி வச்சுக்கிறாங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு இப்போ நான் போனதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பீங்கல்ல? இப்போ நான் இருக்கேன், நான் தெரிஞ்சுக்க இல்லை நான் கொடுக்கணும் இல்லை, நான் தெரிஞ்சுக்கலாமான்னு இருக்கேன் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் ரேட்டிங் கொடுத்து வச்சு தான் எங்களுக்கு அவங்க சைடு பார்ப்பாங்க, ஸ்விக்கி சைடு ஜொமேட்டோ சைடெலாம். ஸோ அதனால் நாங்கள் தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வீடியோ மாதிரி பண்ணிட்டுருக்கோம். இல்லை நான் ஒன்றும் கொடுங்க. ஓகே தேங்க்யூ. இல்லை நீங்கள் உண்மையாக கொடுங்க. ஸோ ஒருத்தவங்க கிட்டேருந்து நம்ம ஒவ்வொரு அனுபவங்களை கற்றுக்குறோம். கரெக்டாக. பட் ஒருத்தர் என்ன சொன்னார், இப்போ இவங்க என்னன்னா இது வரைக்கும் நான் ரேட்டிங்கே கொடுத்ததில்லை அப்படின்னாங்க. பட் அந்த ரேட்டிங்கெல்லாம் வச்சு தான் எங்களுக்கு வந்து இந்த இன்சென்டிவ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ 5 ஸ்டார், இப்போ நான் எவ்வளோ ரேட்டிங் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 3.9 ஸ்டாரில் தான் இருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்துக்கு மேலே வந்து நான் ஜொமேட்டோ ஓட்டவே இல்லை. ஆக்சுவலாக சொந்தங்களை இவர்கிட்ட ஏன் நான் வந்து கேட்குறேன் அப்படின்னா அவர் சட்டை போடாமல் இருக்காரு. ஸோ அவர் வந்து நான் காட்டக்கூடாது, மேக்ஸிமம் காட்ட மாட்டேன், ஹைட் பண்ணுறோம். கிரவுண்ட் ஃப்ளோர் பாட்டு கேட்கும், பாட்டை போடுறான். என்னடா பாட்டு இது? என்னடா பாட்டு படத்துலேயே ஆஃப் பண்ணிட்டீங்க. சரி ஓகேடா தரோம், வரட்டுமா? பரவாயில்ல, இது லிஃப்டில் நான் பாட்டே கேட்டதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். பார்க்காத வெளியில் தான் மொக்கையாக இருக்குது, உள்ளே நல்லா இருக்கப்போ. இன்னும் ஒரு ஆர்டர் எடுத்து 5 ஆர்டர் கம்ப்ளீட்டு. பார்க்கலாம் இன்னும் ஒரு ஆர்டர் இருக்காங்க. சேத்தோட இருக்காண்டா பையா. எதுவுமே இல்லையா என்கிட்ட? வரையடா, ஏறு போலாம், வர். கூட பாய். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்லை. தினம் சண்டை போட்டாலும் நட்புக்குள்ள பஞ்சம் இல்லை. என் நண்பனை போல் யாரும் இல்லை இந்த பூமியில. நான் மதிக்கவே மாட்டோம்.